வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. கோவையில் சாலை பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை நடைபெறுவதாக அறிவிப்பு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் திருத்தம். பழங்குடியினருக்கு எதிராக ஒன்றிய அரசு பாகுபாடு காட்டுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டு. விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவரை மீண்டும் செயல்பட வைக்க தொடர் முயற்சி. பிரக்யான் ரோவரின் சக்கரத்தில் இருந்த தேசிய சின்னம் நிலவில் பதியாததற்கான காரணம் குறித்து இஸ்ரோ விளக்கம். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்பதில் மாற்றம் இல்லை. ரெய்டு பூச்சாண்டிகளுக்கு அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. விரிவான செய்திகள். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் நடைபெற்று வரும் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கோவை சென்றுள்ளார். கோவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். திமுகவின் 14 மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே கோவை மாநகராட்சி விளாங்குறிச்சி பகுதியில் 8 மற்றும் 5ஆம் வார்டுகளில் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். விளாங்குறிச்சி பகுதிக்கு மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அங்கு நடைபெறும் சாலை பணிகள் குறித்து முதலமைச்சரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இந்த ஆய்வின் போது அமைச்சர் KN நேரு, கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவை பற்றி கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அண்ணாவை சிறுமைப்படுத்தும் வகையில் பேசியதை பொறுத்து கொள்ளவே முடியாது என்றும் பாஜகவால் இங்கு காலூன்றவே முடியாது எனவும் கூறினார். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என கூறிய அவர், இது கட்சியின் ஒட்டுமொத்த முடிவு என கூறினார். இதனை அடுத்து இரு கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் விமர்சித்து வருகின்றனர். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், CV சண்முகம், KP முனுசாமி, அதிமுக MP தம்பிதுரை உள்ளிட்டோர் நேற்று டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் அதிமுகவின் கோரிக்கையை பாஜக நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக நாளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலவில் உறங்க வைக்கப்பட்டுள்ள சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவரை மீண்டும் செயல்பட வைக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் 3 விண்கலத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி விண்ணுக்கு அனுப்பியது. இந்த விண்கலத்தில் இருந்து பிரிந்து சென்ற லேண்டர் வெற்றிகரமாக கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தில் தரை இறங்கியது. அதிலிருந்து பிரிந்து சென்ற ரோவர் நிலவின் மேற்பரப்பில் ஆய்வு பணியில் ஈடுபட்ட போது நிலவின் தென் பகுதியில் கந்தகம், அலுமினியம், கால்சியம், இரும்பு, குரோமியம், டைட்டேனியம், மாங்கனீஸ் ஆகியவை இருப்பதை கண்டறிந்துள்ளது. மேலும் நிலவின் மேற்பரப்புக்கு அருகே பிளாஸ்மா இருப்பதை விக்ரம் லேண்டர் உறுதி செய்த நிலையில் பிரக்யான் ரோவர் தனது பணிகளை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஸ்லீப் மோடிற்கு சென்றது. இதையடுத்து விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் செயல்பட துவங்கும் எனவும் இஸ்ரோ நம்பிக்கை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சந்திராயன் 3 லேண்டர் மற்றும் ரோவரை மீண்டும் செயல்பட வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி வரை நிலவில் பகல் இருக்கும் என்பதால் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெற்றிகரமாக முடிந்த சந்திராயன் 3 திட்டத்தில் நிலவின் மேற்பரப்பில் பிரக்யான் ரோவர் வலம் வந்த போது
அதன் சக்கரத்தில் இருந்த இந்தியாவின் தேசிய சின்னம் தெளிவாக பதிவு செய்யப்படவில்லை. இது குறித்து விளக்கம் அளித்த இஸ்ரோ, ரோவர் சின்னங்களை பதிக்க முடியவில்லை என்பது ஒரு நல்ல அறிகுறிதான் என்றும், தென் துருவ பகுதியில் நிலவு மண்ணின் பண்புகள் பற்றிய புரிதலுக்கு உதவுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக இடையே பிரச்சனையே இல்லை என்று செல்லூர் ராஜு கூறியிருந்த நிலையில் கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ரெய்டு பூச்சாண்டிகளுக்கு அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என்றும் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துள்ளார். பிஜேபிக்கு எதிராக நீங்க பேசின வாசி கடுமையா குற்றச்சாட்டு வச்சு வாசி வருமான வரித்துறையோட உங்களை சார்ந்தவங்களுக்கு சோதனை வந்தாங்க கூட ஒரு தகவல் வந்து ஏங்க மடியில கிணறு தாங்க வழியில பயம். இது பல தடவை சொல்லாச்சு. அதாவது எனக்கு பிடிக்காத வார்த்தை ஒரு ரஜினி சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை அதுதான். அதனால வந்து மடியில கிணறு தான் சும்மா இந்த பூச்சாண்டிகள்லாம் பயப்படுற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. அது எத்தனையோ சோதனைகள் 72ல இருந்து அவ்வளோ சோதனைகள் தாங்கி அம்மா மேல கேஸு, அதே போல வந்து முன்னாள் அமைச்சர் மேல கேஸு, இப்போ முன்னாள் அமைச்சர் மேல கேஸு, பார்ட்டி தோல்வி ஏற்பட்டுச்சா, கட்சி தோல்வி ஏற்பட்டுச்சா, எங்களுடைய கடமையில இருந்து நாங்க என்னைக்கும் வந்து பின்வாங்குற பேச்சுக்கே கிடையாது. எங்க கடமை என்னவோ அதை மக்களை நோக்கி, மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அடிப்படையில் இந்த சோதனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து இப்போ தலைவர் சொன்னார் இல்லையா, அது அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து ஒரு உருவாக்கின இயக்கம், அம்மா வந்து கட்டி காத்து இயக்கம், அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு அந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்னைக்கு சிறப்பு வழிநடத்துற சூழ்நிலை. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. ஓகே, நாளைக்கு மீட் பண்றேன். நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்கும் இதுவே சரியான நேரம் என கூறினார். தலித்துகள் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக ஒன்றிய அரசு பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர், புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்ட அழைக்காமல் குடியரசுத் தலைவரை அவமதித்ததாக சாடினார். தேர்தலில் தங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை என்ற 3 வேட்பாளர்களை பாஜக நிறுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், இவற்றை எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டும் என கூறினார். சனாதன சர்ச்சை குறித்து உச்சநீதிமன்ற நோட்டீஸ் கிடைத்தவுடன் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற சனாதனம் ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சனாதனத்தை டெங்கு, மலேரியா, கொரோனா போன்று ஒழிக்க வேண்டும் என கூறியது சர்ச்சையானதை அடுத்து பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தன. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் பற்றி பேசியதை எதிர்த்து நாட்டில் பல்வேறு இடங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சனாதன சர்ச்சையில் நடவடிக்கை எடுக்க கோரியும், சனாதன ஒழிப்பு மாநாட்டின் பின்னணியை கண்டறிய சிபிஐ விசாரணை தேவை எனவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் சனாதனம் தொடர்பாக வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது சனாதன சர்ச்சையில் நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து சனாதன விவகாரம் தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு மற்றும் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் சனாதன சர்ச்சை குறித்து இன்னும் உச்சநீதிமன்ற நோட்டீஸ் கிடைக்க பெறவில்லை என்றும், கிடைத்தவுடன் உரிய விளக்கம் அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்பட 11 மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் 9 புதிய வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி, சென்னை இடையே ஆன வந்தே பாரத் ரயில் சேவையை இன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். சென்னை, எழும்பூர், திருநெல்வேலி இடையே தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் வகையில் இயக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக சென்னை, நெல்லை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை இன்று தொடங்கி வைத்தார். மேலும் 9 புதிய ரயில்கள் இன்று முதல் இயங்க உள்ளன. தமிழ்நாட்டில் நெல்லை, சென்னை வழித்தடம் உள்பட மொத்தம் 11 மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் இயக்கப்படும் இந்த 9 ரயில்களின் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து இந்திய சட்ட ஆணையம் தனது ஆலோசனைகள் கருத்துக்களை தெரிவிக்க உயர்மட்ட குழுவிற்கு அழைப்பு விடுக்க உள்ளது. உயர்மட்ட குழுவின் முதல் கூட்டம் அதன் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா, மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் பங்கேற்றனர். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அரசியல் கட்சிகள், மாநில அரசியல் கட்சிகள், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொண்ட அரசியல் கட்சிகள், பிற அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசியல் கட்சிகள் ஆகியவற்றிடம் நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசனைகள், கருத்துக்களை பெறுவது தொடர்பான கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்க உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து இந்திய சட்ட ஆணையம் தனது ஆலோசனைகள், கருத்துக்களை தெரிவிக்கவும் குழு அழைப்பு விடுக்க உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வெற்று முழக்கமாக இருக்குமே தவிர நடைமுறையில் சாத்தியம் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, ஆளுநர் RN ரவியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பாம்பு கடிப்பட்டவர் உடன் கடித்த பாம்பை கொண்டு வந்ததால் அரசு பொது மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் காந்திநகர் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவரை நேற்று கட்டுவிரியன் விஷப்பாம்பு கடித்துள்ளது. அக்கம் பக்கத்தினரும் மோகனை அரசு அரக்கோணம் பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது உறவினர்கள் இவரை கடித்த பாம்புடன் அரசு பொது மருத்துவமனைக்கு வந்ததில் அரசு மருத்துவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மோகனை சோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக அரக்கோணம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். கரூர் மாவட்ட வனத்துறை சார்பில் மரம் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பசுமை தமிழ்நாடு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட வனத்துறை சார்பில் மரம் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் துவக்கி வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி தான்தோன்றி மலை அரசு கலைக்கல்லூரி வரை சென்றது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட பேரணியில் மரம் வளர்க்க வேண்டிய அவசியம், அதனால் ஏற்படும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு பேரணியாக சென்றனர். வேலூர் மாவட்டம் அல்லேரி கோணம்பட்டி மலைப்பகுதியில் 780 லிட்டர் சாராய ஊழல்களை காவல்துறையினர் அழித்தனர். வேலூர் மாவட்டம் அல்லேரி கோணம்பட்டி மலைப்பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவதற்காக லாரி டயர் டியூபுகளில் வைத்திருந்த 780 லிட்டர் சாராய ஊழல்களை கீழே கொட்டி அழித்தனர். இது தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சாராயம் காய்ச்சியவர்களை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதிகளில் உள்ள கழிவுகளை நகராட்சி கண்டுகொள்வதில்லை என புகார் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளில் கவனம் செலுத்தும் நகராட்சி அரக்கோணத்தின் முக்கிய நுழைவாயில்களான அரக்கோணம் ஷோலிங்கர் மேம்பாலம், திருத்தணி மேம்பாலம், அரக்கோணம் காஞ்சிபுரம் மேம்பாலம், அரக்கோணம் திருவள்ளூர் சாலை என அனைத்து முக்கிய வாயில்களும் குப்பை கூலங்கள், கோழி இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை கண்டுகொள்வதில்லை என கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதால் வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள் என பலரும் அவதிப்படுகின்றனர். இதன் அருகிலேயே நீர்நிலை பகுதி உள்ளதால் நீர் மாசுபடும் அபாயமும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக இடி, மின்னல், சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாக மாவட்டத்தில் இரவில் பரவலாக பல்வேறு பகுதிகளிலும் இடி, மின்னல், சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று ஒரே நாள் இரவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி உள்பட பல்வேறு பகுதிகளில் 632.80 மில்லிமீட்டர் மழையும், மாவட்டம் முழுவதும் பரவலாக 52.73 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இந்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால்
பொதுமக்களும் ஆறு, ஏரி, குளம், கிணறு உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 2 தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர். மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஐயனார் கோவில் என்ற இடத்தில் மதுராந்தகத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலையை கடக்க முயன்ற போது தூத்துக்குடியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் ஹியூமன் ரெயின்போ விஷ் ஃபவுண்டேஷன் சார்பில் தொழில் முனைவோர் மற்றும் இளம் சாதனையாளர்களை கௌரவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டது. சென்னை ஆதம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஹியூமன் ரெயின்போ விஷ் ஃபவுண்டேஷன் சார்பில் 5ஆம் ஆண்டு தொழில் முனைவோர் மற்றும் பல்வேறு துறையில் சாதனை படைத்து வரும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் வகையில் விருது வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கத்தில் நடைபெற்றது. ஹியூமன் ரெயின்போ விஷ் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் ஷேக் தலைமையில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர்களை அடையாளப்படுத்தி அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விளையாட்டுத்துறை, திரைத்துறை, சமூக பணி மற்றும் மாற்றுத்திறனாளி சாதனையாளர் போன்றவர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரைத்துறை சேர்ந்த பிரபலங்கள் பலர் பங்கேற்றனர். இதில் தொழில் சாதிச்சவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த தொழில் வச்சு சமூக தொண்டு செய்கிறவங்களும் நிறையா கலந்துருக்காங்க. சினிமா பிரபலங்கள் கலந்துருக்காங்க, எழுத்தாளர் கலந்துருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர்லேருந்து நாட்டுப்புற கலைஞர்லேருந்து தையல் மிஷின் நடத்தி ஜெயித்தவங்களும் கலந்துருக்காங்க. இதோட 4வது வருஷமாக இதை நான் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு 2வது லெவல், அதாவது நெக்ஸ்ட் லெவல் போகிறதே இந்த ப்ரோக்ராம் தான். இதை விட சின்ன சின்ன லெவலாக கொடுத்துக்கிருந்தேன். இப்போ 2-3 விழாவை கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுக்குறோம். நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க மக்கள். இங்கே வந்த மக்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 4639 கன அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் காலை நிலவரப்படி 37.92 அடியிலிருந்து 37.57 அடியாக சரிந்தது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 5056 கன அடியிலிருந்து வினாடிக்கு 4639 கன அடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 6500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் அணையின் நீர் இருப்பு 10.87 TMC-யாக உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கனமழையால் வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ராம்தாஸ் பேத் அம்பாஜாரி ஏரி பகுதியில் வீடுகள், சாலைகளில் இடுப்பளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த 6 பேரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். சாலைகளில் தேங்கிய வெள்ளத்தில் வாகனங்கள் மூழ்கியுள்ளன. கனமழை வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 5 நாடுகளின் கூட்டு முயற்சியால் உருவான சர்வதேச விண்வெளி நிலையத்தை தாக்கி அழிப்பதற்கான விண்கலத்தை உருவாக்க நாசா முடிவு செய்துள்ளது.
அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான், கனடா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் நிதி பங்கீட்டின் மூலம் உருவாக்கப்பட்ட சர்வதேச விண்வெளி நிலையம் 1998ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டு விண்வெளியில் கட்டமைக்கப்பட்டது. 2030ஆம் ஆண்டுடன் அதற்கு ஓய்வு கொடுக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. அதன்படி புவியின் கீழ் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் விண்வெளி நிலையத்தை மேல் நோக்கி உந்தி தள்ளும் பொருட்டு அதன் மீது மோத விடுவதற்காக விண்கலத்தை தயாரிக்க நாசா முடிவு செய்துள்ளது. இதற்கான முன்மொழிவையும் நாசா வெளியிட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. கோவையில் சாலை பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை நடைபெறுவதாக அறிவிப்பு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் திருத்தம். பழங்குடியினருக்கு எதிராக ஒன்றிய அரசு பாகுபாடு காட்டுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டு. விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவரை மீண்டும் செயல்பட வைக்க தொடர் முயற்சி. பிரக்யான் ரோவரின் சக்கரத்தில் இருந்த தேசிய சின்னம் நிலவில் பதியாததற்கான காரணம் குறித்து இஸ்ரோ விளக்கம். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்பதில் மாற்றம் இல்லை. ரேடு பூச்சாண்டிகளுக்கு அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.